அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் 8 மார்ச் 2026 நம்ம ஸ்ரீபெரும்புதூருடைய கிரவுண்டு விளையாட்டு மைதானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கையெழுத்து இயக்கத்தை நடத்தியிருந்தோம். ஸோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்திருக்கும் அந்த கையெழுத்து இயக்கம். ஸோ ஒரு 500க்கு மேற்பட்ட கையெழுத்துக்கள் வந்து பொதுமக்கள் கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு மக்கள் நலனுக்காக ஒரு விளையாட்டு மைதானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கையெழுத்திட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சைன் வாங்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய உரையாடல்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் அவங்களுடைய நினைவுகள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேலானவங்களாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க நிறைய பேர் அவங்களுடைய மலரும் நினைவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த கிரவுண்டு சம்மந்தமாக. ஸோ அது பேசும்போது எல்லார்கிட்டேயுமே இருந்தது என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து பொதுவாக ஷேர் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த ஒரே ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஜே பாய்ஸ் ஹை ஸ்கூல் தான். ஸோ அந்த ஸ்கூலில் இருந்த எல்லாருமே வந்து அந்த மைதானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பேதம் இல்லாமல் எந்த விதமான பேதமுமே வந்து இல்லை. ஸோ இதை தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்த ஒரு இடம். இப்போ இந்த மைதானம் போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, இங்கேருந்து நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எக்ஸல் ஆகியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது களத்துலேயுமே வந்து நிறைய பேர் வந்து அந்த காலையில் 6 to 8 அந்த 2 மணி நேரம் ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறமும் கூட நிறைய பேர் வந்து நம்ம பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு சைன்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலேயே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தர விதமாக தான் அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ மக்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கொடுக்கறதுனால தான் நம்மளுமே அரண்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சரி இதை பண்ணலாம் அப்படிங்கிற தைரியமாக வந்து நம்ம வந்து முன்னெடுத்திருக்கோம். ஸோ என்னதான் நம்ம வாலண்டியர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தாலுமே, ஸ்ரீபெரும்புதூருடைய நலனுக்காக இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீசெண்டாக எழில்வனத்தை காப்பாற்றணும் இல்லையா? ஸோ எழில்வனம் குறுங்காடு ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு சொத்து அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். பட் அந்த இடத்துல ஆர்டிஓ ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முடிவை யார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படியான ஒரு விஷயம் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேள்வி எழுப்புறது. மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு இடத்த, அதுவுமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, கன்சர்ன்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் ஏன் வந்து முடிவுகள் தானாக எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது ஒரு நம்மளோட முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து அதுக்கப்புறம் சேவ் வெல்லம்னுக்காக நம்ம நிறைய பண்ணோம். ஸோ அதன் விளைவாகத்தான் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து அதை தீர விசாரித்து கவர்மெண்ட்டுமே அதனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு, முக்கியத்துவம் என்னங்கிறத புரிஞ்சு அவங்க வந்து ஆர்டிஓ ஆஃபீஸை வந்து இப்போ பக்கத்துலேயே வேறு ஒரு காலி இடத்துல வந்து இப்போ சிச்சுவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக எழில்வனம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்கள்லையுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஏற்கனவே நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் வந்து நிறைய வளங்களை நம்ம உண்மையிலேயே இழந்துட்டு தான் வரோம். ஸ்ரீபெரும்புதூரை சுற்றி 5 சிப்காட் இருக்குது. புதுசாக நிறைய சிப்காட்டுக்கு கூட பிளாட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் கம்பெனிஸ்லாம் வரல. அப்போ நம்ம எவ்வளவு இடங்களை வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். பொது இடங்கள் எல்லாமே பொது இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். இப்போ நம்மளுடைய பொது பயன்பாட்டிற்காக ஒரு இடம் கூட கிடையாது. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானமாக இருந்த ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்டு இப்போ அது கொஞ்சம் சுருங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அந்த காலத்தில் பயன்படுத்தினவங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இருக்க கிரவுண்டே பெரிய கிரவுண்டு தானே, இதை விட பெருசாக இருந்ததா அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியம் தான் நம்மளுக்கு. அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய கிரவுண்டு இப்போ சின்ன கிரவுண்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த கிரவுண்டுமே கம்ப்ளீட்டாக போகுது அப்படிங்கிறது அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று, சம்மந்தப்பட்டவங்க கூட ஒரு கலந்துரையாடல், ஒரு மீட்டிங் கூட நடத்தாமல் ஜஸ்ட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது அது உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா கண்டிப்பாக அப்படியான ஒரு டிஸ்கஷனும் மீட்டிங்கும் நடந்துருது அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இப்போ ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எந்த விதமான டிஸ்கஷன்ஸுமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட நடக்கலை, எந்த விதமான மீட்டிங்ஸுமே நடக்கலை, எந்த விதமான கருத்துமே வந்து கேட்கப்படலை. ஏன்னா பை த பேப்பர்ஸுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கருத்து கேட்பு மீட்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அது உண்மையிலேயே கள நிலவரத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சதுனால தான் இப்போ இந்த விஷயத்தை நம்ம தீவிரமாக எடுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இத்தனை வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் என்ன அப்படின்னா, அதுக்கான மாற்று ஏற்பாடு, ஒரு ஆக்ஷன் பிளான் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அண்ட் இன்னொன்று, நம்ம உண்மையிலேயே வந்து அந்த ரிங் ரோடு மேம்பாலம் வருது இல்லையா, க்ளோவர்லி ஃபிட் சேஞ்ச். ஸோ அதை வந்து நம்ம உண்மையிலேயே எதிர்க்கிறோமானா இல்லை, உண்மையிலேயே இல்லை. எந்த ஒரு வளர்ச்சிக்குமே வந்து நம்ம எப்பவுமே வந்து எதிர்க்கிறதாவோ ஒரு தடையாவோ இருந்ததெல்லாம் கிடையாது. பட் அந்த வளர்ச்சி மக்கள் நலனை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உண்மையான அஜெண்டா.
அங்கே வரக்கூடாது அப்படின்னோ இல்லை வேணவே வேணாம் அப்படிங்கிறதோ நம்ம சொல்லலை. அது தேவைதான், ஸ்ரீபெரும்புதூருக்கு அது தேவைதான். பட் என்னன்னா அது மக்கள் நலனை வந்து பாதிக்கக்கூடியதாக வந்து இருக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து இப்போ இதை நம்ம கையில் எடுத்திருக்கோம், சேவ் ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்ட் அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இதுக்கு உண்மையிலேயே களத்தில் இருந்து சப்போர்ட் பண்ண அந்த ஏரியாவில் இருக்க மக்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்க கிளப்ஸ் பிரசிடென்ட்ஸ், விளையாட்டு அந்த அசோசியேஷன்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்குமே, அந்த கோச்சஸ், நிறைய மாணவர்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிருபர்கள், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கையெழுத்து வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ்க்கு இந்த கையெழுத்துக்களுடைய நகலை நம்ம வந்து அனுப்பி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே இத்தனை பேர் வந்து சைன் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ இது வந்து என்டையர் ஸ்ரீபெரும்புதூருடைய ஒரு தாட்ஸை வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா எல்லா ஏரியாவிலேருந்து வந்த மக்களும் ஒரே விதமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம அஃபிஷியல்ஸ்க்குலாம் இப்போ நம்ம போஸ்டர்லாம் அனுப்பணும். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணி, லெட்டராக ரெடி பண்ணி போஸ்டர்லாம் அனுப்பணும். இன்னொன்று இப்போ ரெஜிஸ்டர் போஸ்ட் கிடையாது, இப்போ ஸ்பீட் போஸ்ட் தான். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸுமே கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். இது வரைக்கும் நம்ம ரெண்டு தடவை வந்து நிறைய அஃபிஷியல்ஸுக்கு லெட்டர் அமைச்சிருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2500 ஆயிடுச்சு. ஸோ இதுக்குமே கண்டிப்பாக வந்து நம்ம லெட்டர்ஸ்லாம் காப்பிலாம் அனுப்பணும் அப்படிங்கிறதுனால ஒரு 4000 5000 கண்டிப்பாக ஆயிரும். பட் ஸ்டில் நம்ம இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அரசு சைட்லேருந்து இதை கண்டிப்பாக இதை ஒருங்கிணைச்சு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இதில் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் நம்மளுடைய கோரிக்கை இப்போவுமே வந்து என்ன அப்படின்னா, கன்சர்ன்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட நீங்கள் பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். யாருமே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டாக யாருமே கிடையாது. உண்மையிலேயே என்னென்னா மக்கள் நலனை காப்பாற்றுங்க, ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்டை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர ப்ராஜெக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்னு யாருமே சொல்லலை. ஸோ கன்சர்ன்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட, மனுதாரர்கள் கூட ஒரு டிஸ்கஷன் மாதிரி வைங்க, மீட்டிங் மாதிரி வைங்க. அதிலேருந்து என்ன அவுட்கம் வருதோ அது மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஸோ அந்த கோரிக்கையை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த லெட்டர்ஸை, இந்த சிக்னேச்சர்ஸ்லாம் அடுத்தடுத்த கட்டமாக அரசு அதிகாரிகளுடைய பார்வைக்கு கொண்டு போவோம். தேங்க்யூ.